அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு ஆஸ் யூஷுவல் ஜியோ பாலிடிக்ஸ் தான். ஆனால் அதற்கு முன்னாடி சின்னதாக ஒரு காமெடி பாலிடிக்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு. காமெடி பாலிடிக்ஸ் அப்படின்ன உடனே என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? கரெக்ட், அதையே தான் பார்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு ட்விட்டரை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் பற்றி இன்று மாலை முடிவு அப்படின்னு. இதுக்கு மேலே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன, கொடுக்காட்டா என்ன? அதாவதுங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. தள்ளி போகுது, சர்டிஃபிகேட் கொடுக்கல, இங்கே கேஸ் போடுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஆனால் அப்போ கூட தளபதி விஜய் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுக்கப்புறம் சுத்தமாக எலெக்ஷன் வரைக்கும் ரிலீஸே ஆகாதுன்ற ஒரு நிலைமை. அதை பற்றியும் ஒன்றும் கண்டுக்கலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ திருட்டுத்தனமாக அந்த படத்தை இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். குவாலிட்டி சூப்பராகுது அப்படின்னாங்க. பிரிண்ட்டு குவாலிட்டி அதுதானே தவிர அந்த படத்தோட குவாலிட்டி இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்கப்புறம் பட தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து இது பாருங்க, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது சட்டப்படி குற்றம் அப்படி இப்படின்னாங்க. கரெக்டு தான். இது மாதிரிலாம் திருட்டுத்தனமாக பைரேட்டட் வெர்ஷன் இதை டவுன்லோட் பண்ணுறது கூட குற்றம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தெறி, புலி இதையெல்லாம் பார்த்து அனுபவப்பட்ட ஜனங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க முன் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, ஆனால் அதுக்கும் கூட ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்கலங்க தளபதி விஜய். 300 கோடி செலவு பண்ணி படம் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. என்னங்க, ஒரு தயாரிப்பாளர் இவரை நம்பி படம் எடுத்துக்கிறாரு. அந்த படம் இன்டர்நெட்டில் யாரோ ரிலீஸ் பண்ணி போட்டாங்க. சரி, ஏதோ விசாரணை பண்ணாங்க, ஏதோ கைது பண்ணாங்க, எல்லாம் நடக்குது. இருந்தாலும் இப்போ அந்த தயாரிப்பாளருக்கு போனது தானே. அதை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்களோ, அதில் அவர் ரசிகர்களாக இருந்தாங்களா இல்லை வேற யாராக இருந்தாங்களா அதுவும் தெரியாது. இப்போ இந்த படத்தை ஓடிடியில் யாராவது வாங்குவாங்களா? ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்பி தான் படம் எடுக்கிறாங்க. அதுக்கும் தளபதி விஜய் அவர்கள் எந்த குரலும் கொடுக்கல. இதுக்கு அந்த தாவேகாவினர் கொடுத்த முட்டு என்னன்னா, பாருங்க, இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தா அதுக்கப்புறம் சொந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டு தான். ஏன்னா வேற எந்த பிரச்சனைக்குமே அவருக்கு குரல் கொடுத்ததே கிடையாது இல்லை. இதுக்கு மட்டும் குரல் கொடுத்தா நீ சொல்லுவாங்கல்ல வடிவேலு மாதிரி, இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு. எந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்துக்கிறாரு? அதனால தான் கொடுக்கல போல இருக்குது. ஆனால் சரி, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சரியான நேரத்தில் தான் இந்த சர்டிஃபிகேட் டிசிஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக சட்டு போட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்? May 1. சரியான ரிலீஸ் டேட் எதுனா May 4 தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே காலங்காத்தாலியான்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த FDFSலாம் காலையில் 4 மணிக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே May 4 சாயங்காலம் 6 மணிக்கு தான் காட்சி அப்படின்னு சொல்லிடுங்க ரிலீஸு. ஏன்னா அதுக்குள்ளே அந்த ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஆறுதலுக்கு இந்த சினிமாவை போய் பார்க்கலாம். இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு 1.5 கோடி பேர் 1.25 கோடி பேர் அந்த சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அட்லீஸ்ட் அதாவது ஒரு வெற்றியாக இருந்துட்டு போட்டோமே, ஆறுதல் பரிசு மாதிரி. ரைட், இன்னைக்கு மேட்டருக்கு போகலாம் நண்பர்களே. ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு. இது அந்த கோல் அப்படின்றவர் நிறைய படிச்சுக்கிறாராம். மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்காராம். அதாவது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிரூபிக்கணுமா, அமெரிக்காலையும் நிரூபிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், லோன் வுல்ஃபா இல்லை ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்காரா, அதெல்லாம் இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும். இது மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸும் நிறைய சுத்தம். ஏற்கனவே பிரச்சாரத்தும் போது காதில் குண்டு வாங்கினார்ல, அப்படி சுட்டாங்கல்ல ட்ரம்ப்பு. அதுக்கே என்னங்க காதில் மட்டும் உரைச்சின் போது இதெல்லாம் சும்மா ஸ்டண்ட்டு, உடனே அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணுறாங்க. சரி விடுங்க, எல்லாம் நம்ம இந்தியாவில் சில பேர் ஃபுட்பால் ஆடினது இதை வச்சு கற்றுக்கினாங்க அப்படின்லாம் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க. விடுங்க, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஷூட் அவுட் இன்சிடெண்ட்டில் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நெருடலை தருகின்றது. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் ஒரே ஈவெண்ட்டில் பெரும்பாலும் கலந்து கொள்ள மாட்டார்கள். பெரும்பாலும் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணணும். இது இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் அந்த மீட்டிங் அப்படின்றது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஈவெண்ட். மீடியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் 2 பேரும் கலந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு சில வீடியோ போட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க, என்னங்க இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே, ஆக்சுவலாக இந்த ஷூட் அவுட் சத்தம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆஸ் யூஷுவல் அங்கே கெஸ்ட் எல்லாம் டேபிள் கடியில் பதுங்கினாங்க. எத்தனை ஹாலிவுட் படம் நம்மளே பார்த்துருக்கும் போது அவங்க பார்க்க மாட்டாங்களா? ஆனால் இந்த இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனே சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வைஸ் பிரசிடென்ட்டை அப்படியே தரதான் கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறமா தான் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இது என்னன்னு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் நிறைய கோடிங் டீகோடிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அவரை உயிரோட புஷ்டாங்க.
அதனால் வந்து என்ன விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னு அவர் வேற வந்து ஏதோ பெரிய ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காராம் இன்னென்ன காரணத்துக்காக அப்படின்னு. விடுங்க, தற்குறிகள் உலகமெங்கும் இருப்பார்கள், அதை யாராலும் தடுக்க முடியாது. இதே மாதிரி 1981 நினைக்கிறேன், ரொனால்ட் ரேகனுக்கு எதிராக கூட இந்த மாதிரி அவர் ஸ்பீச்சை முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று நடந்தது. அண்டு சரி, விசாரணை முடியட்டும், அங்கெல்லாம் குயிக்காக முடிஞ்சிடும், 10 வருஷம் 20 வருஷம்லாம் இழுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே வந்து இவருக்கு கருணை காட்ட வேண்டும், இவரை வந்து வெளியில் விட வேண்டும், இவருக்கு நன்கொடை திரட்ட வேண்டும் அப்படின்லாம் யாரும் கிளம்ப மாட்டாங்க. அது வரைக்கும் அமெரிக்கா கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ரைட். இப்போ ஈரான் வந்து பெரிய அளவில் இறங்கி வந்திருக்கின்றது நண்பர்களே. அவங்க வந்து பாகிஸ்தான் மூலமாக புதிய ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அதாவது ஈரான் வந்து பேசவே பேசாது, அவங்க பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அமெரிக்கா தான் அடிபணிந்து போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர், அவர் வந்து ரஷ்யா போயிருக்கார். எதுக்காகனா புட்டினை சந்தித்து பேசுவதற்கு இந்த மாதிரி ப்ரொபோசல் கொடுத்துக்கிறோன்னு. இவங்களுடைய ரிக்வெஸ்ட், டிமாண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அதை வந்து திறக்கணும். இவங்க தான் மூடி வச்சாங்க, எதுக்கு திறக்கணும்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அடுத்தது இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீக்க வேண்டும், தடைகள். மூணாவது அந்த நியூக்ளியர் விஷயம் அப்படின்றத இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு பின்னாடி பேசிக்கலாம். அது எவ்வளோ பின்னாடின்றதை பற்றி இப்போ எதுவும் இல்லை. முதல்ல இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வரும். என்னங்க, முதல்ல இவங்க தான் திறக்கிறேன்னு சொன்னாங்க, அப்பாஸ் அராக்சி தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசி வந்து அவன் என்ன சொல்கிறது, இடியட், நான் மூடுறேன் அப்படின்னு அவங்க மூடினாங்க. இப்போ வந்து திறக்கணும் அப்படின்னா யார் திறக்கணுங்க? இதுனா வந்து ட்ரம்ப் போயிட்டு ரிப்பன் கட் பண்ணி திறக்கணுமா அப்படின்னா மேட்ரு அது இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கணும் அப்படின்றத விட இல்லைங்க, இந்த ஈரானியன் போர்ட் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் திறந்து விடணும் அப்படின்னு. சரி, இந்த போர்ட் எல்லாம் பிளாக் பண்ணும்போது ட்ரம்ப் க்ளீனாக சொல்லிட்டாரு, டு ஈரான் அண்ட் ஃப்ரம் ஈரான் எதுவும் நடக்காது அப்படின்ட்டாரு. நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்க அந்த ஆயில் வெல்லேருந்து ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கணும், அதை வந்து இவ்வளோ நாளாக சீனாவுக்கு அமுச்சிக்கினே இருந்தாங்க, அனுப்ப முடியலன்னு சொன்னால் அப்போ அந்த ஆயில் வெல்ல நம்ம ஊர் கிணறு மாதிரி நம்ம என்ன ஒரு மூடி போட்டால் மூட முடியும், நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு 10 நாள் மேக்ஸிமம் அவ்வளோதான் தாங்க முடியும் அப்படின்னு. இப்போ அந்த கட்டத்தில் தான் இருக்காங்க ஈரான். இதில் நீ என்ன பிளாக் பண்ணுறது, நாங்கள் அனுப்புகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கினாங்க. பார்த்தீங்களா, எங்கள் கப்பல் போய் நிற்குது அப்படின்னு. ட்ரம்ப் ஒன்றும் பண்ணலை. ஒரு சில கப்பல்கள் அதை பாஸ் பண்ணி போகும்போது, அதாவது இவங்க சொல்லுவாங்க அமெரிக்கன் நேவியில், நோ 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 நோ, நீங்கள் வந்து ஈரான்லேருந்து இந்த ஈரான் போர்ட்லேருந்து வரீங்க, அதனால் அனுப்ப முடியாது அப்படின்னோடனே கிட்டத்தட்ட 28-30 டேங்கர் போயிடுச்சுங்க. அதையும் மீறி சிலது இன்னதான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்குது. சரி போகிறீங்களா, ரைட்டு, வெளில தானே போகிறீங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. உடனே ஈரானும் ரொம்ப பெரிய இதுவாக போட்டாங்க. பார்த்தீங்களா, என்ன சொன்னீங்க நீங்கள், நாங்கள்லாம் அது பாட்டுக்கு அமுச்சுன்னுக்கிறோம் அப்படின்னு. ட்ரம்ப் என்ன பண்ணார், அந்த ஹோர்முஸ்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போன பிறகு அவர் அந்த கப்பலை அதில் இருக்க க்ரூட் ஆயிலோட தூக்கிட்டு போட்டார். இதெல்லாம் சாங்ஷன்டு ஷிப்பு, இதெல்லாம் நீ வெளில சுற்றுறதுக்கே பர்மிஷன் கிடையாது, ஒன்றை யார் வெளில விட்டது அப்படின்னு கப்பல், அதில் இருக்க க்ரூட் ஆயிலு எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டாருங்க. இப்போது அந்த டேங்கரும் திரும்பி வராது, ஆயிலும் வராது, அதுக்கான காசும் வராது, இதை சீனாவுக்கு அனுப்பவும் முடியாது. இந்த நேரத்தில் தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 30 வருஷ பழசம் சும்மா இங்கே ஓரங்கட்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க இருக்காங்க போல இருக்கு, ஒரு அந்த வெரி லார்ஜ் க்ரூடு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, அதை கொண்டாந்து அதில் வந்து அந்த ஆயில் வெல்லேருந்து எடுத்த க்ரூடெல்லாம் வந்து ஏற்றி வச்சுக்கிறாங்களாம். இதை அனுப்ப முடியாது, பட் அந்த க்ரூட் ஆயிலை எடுத்து தான் ஆகணும், அது எங்கே கொண்டு போய் கொட்டுறது அப்படின்ற சிச்சுவேஷன். இன்னும் அப்படியே ஒரு 2 வாரம் போச்சுன்னு சொன்னால் ஈரானுடைய நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆயிருங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும், அதாவது பிளாக்கேடை நீக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி பூசி மொழிகிட்டு இருக்காங்க அவங்க. ட்ரம்ப்புக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு அவருடைய ஸ்ட்ரென்த் எது, ஈரானுடைய வீக்னஸ் எது அப்படின்னு. இப்போ அடுத்த கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு. 3வது கோரிக்கை நியூக்ளியர், இதை பற்றி பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு. ஸோ நல்லாவே தெரியுது, இதை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம், என்ரிச்மெண்ட் அப்படின்றது எங்களுடைய பிறப்புரிமை, நாங்கள் வந்து என்ரிச் பண்ணணுமா வேணாமா, குண்டு வச்சுக்கணுமா வேணாமா, நீ யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஈரான் இன்றைக்கு அதை பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அப்பாஸ் அராக்சி வந்து ரஷ்யா போயிருக்கார், புட்டினை சந்திக்கின்றார். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த என்ரிச்டு யுரேனியம், அதாவது 60% என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க, இதை இன்னும் மேலே மேலே என்ரிச் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 10-11 அணுகுண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எங்ககிட்ட குத்துரு அப்படின்றாரு. ஏற்கனவே வந்து புட்டின் சொன்னார், சரி எதுக்குங்க நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் எங்கள் ஊருக்கு அப்படின்னாரு. அப்போ ட்ரம்ப் ஒத்துக்கலை.
ஸோ இவர் ஆராய்ச்சி வந்து அதுக்கு தான் போயிருக்கார். நீங்கள் எப்படியாவது ட்ரம்ப்பை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க, நாங்கள் உங்களாண்ட கொடுத்துட்றோம். ஸோ தட் எங்கள் ஜனங்க மத்தியில் பார்த்தீங்களா ட்ரம்ப் கேட்டார், நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோமே. யோ கொடுத்தியா இல்லையா, என்ரிச்மெண்ட்டை நிறுத்தினியா இல்லையா, இதெல்லாம் அங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது. ரஷ்யா கிட்ட தான் கொடுத்துருக்கோம். இப்படி எஸ்கேப் ஆகலாம், இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு ட்ரம்ப் வந்து இதுக்கு உடனடியாக ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து டைரெக்டாக சொல்லிட்டார், வேறுங்க நீங்கள் வந்து பேசணும், டீல் சைன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கால் அஸ், அதை விட்டுட்டு என்னென்னவோ பண்ணி நிற்கிறீங்களே அப்படின்னு. இதில் பாகிஸ்தான் அவங்களுக்கு வந்து இக்கட்டான சுச்சுவேஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது ஈரானை வந்து ஒத்துக்க வைக்கணும், இல்லைன்னா அங்கே மேலே கும்மு கும்மு கும்முன்னு கூட்டுவார் ட்ரம்ப்பு. அண்ட் ஈரான் வந்து பாகிஸ்தானை முழுமையாக நம்பவும் நம்பாது. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் அமுச்சு வச்சுக்கிறாங்க. இன்டர்ன் சவுதி அரேபியா வந்து ரைட் உங்கள் ஊர் பேங்க்கில் நாங்கள் $3 பில்லியன் போடுறோம். ஏன்னா யுஏஇ என் கடனை திருப்பி கொடு, எத்தனை வருஷமாக வச்சுருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்க அந்த பணத்தை போட்டு இவங்க வந்து அதுக்கு பதிலாக ட்ரூப்ஸ் அனுப்பி, நாளைக்கு மறுபடியும் சண்டை வந்ததுன்னா ஈரானும் பாகிஸ்தான் வீரர்களும் சண்டை போட்டானோ இவ்வளோ நெருக்கடி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இவங்களை நம்பவும் முடியாது. ஆனால் இவன் தான் சரியான எடுபிடி மெசேஜை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அதனால் அவங்க மூலமாக இந்த மெசேஜை கொடுத்து விட்டுருக்காங்க. பட் ட்ரம்ப் இதை உடனடியாக ஒத்துப்பாரா அப்படின்னா இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. என்னப்பா அது பிளாக்கேட் தானே, திறக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு நல்ல நாளாக பார்த்து, அது மே 1 வருது, ஏன் மே 4 இப்போ தமிழகத்தில் வந்து விசில் புரட்சி வருது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் திறக்கலான்னு கூட ட்ரம்ப் சொல்லலாம். ஆனால் இங்கே ஈரானுக்கு நேரம் ஆக ஆக இனிமேல் நாள் கணக்கெல்லாம் கிடையாது, மணிக்கணக்கு. அந்த க்ரூட் ஆயில் எடுக்கிறதா இல்லைன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த வெல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வேற ஏகப்பட்ட செலவாகுமே. அப்படி டேமேஜ் ஆகாமல் பண்ணோன்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஏற்கனவே சீனாவுக்கு எண்ணெய் அனுப்ப முடியல, இருக்கிற 2-3 கப்பலை அனுப்பிச்சி விட்டா அதையும் ட்ரம்ப் எண்ணெயோடு தூக்கிட்டு போட்டார். கப்பலும் போச்சு, எண்ணெயும் போச்சு. காசு வரல முக்கியமாக. ஆட்சி 1 வரப்போகுது, சம்பளம் கொடுக்கணும் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம், எங்கே போகிறது பணத்துக்கு? இப்படி வந்து இக்கட்டான நிலையில் மாட்டின் மொழிகிறாங்க ஈரான். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இப்போது ட்ரம்ப்பே முன் வந்து அதனால் என்ன, இந்த பொருளாதார தடைகள் அதை வந்து நீக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தா கூட, அங்கே யூரோப்பியன் யூனியனில் அந்த உர்சுலா வேண்டர்லன் இருக்காங்க பாருங்கள், அந்தம்மா சொல்லிக்கிறாங்க, அது பாருங்க இந்த மாதிரி தடைகளை எல்லாம் சட்டுப்புட்டுனெல்லாம் நீக்க முடியாது, அப்படியே பார்க்கணும் அவங்க எப்படி எப்படிலாம் வந்து முன்னேறி வருகின்றார்கள், இதை நாம் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் தடைகளை நீக்க முடியுமே தவிர டகால் அதெல்லாம் எத்திர முடியுமா அப்படின்னு இருக்காங்க. இவங்க தான் சொன்னாங்க இந்த வார் அப்படின்றது நம்மளுடைய வார் கிடையாது, நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு ஒதுங்கி போனது யூரோப்பியன் யூனியனில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகள். இன்றைக்கி வந்து தடைகளை நீக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நல்லா புரியுதா, அந்த யூரோப்பியன் யூனியன் அந்த கமிஷன் ஆகட்டும், இல்லை வந்து அந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஈவன் அந்த பிரிட்டன் ஆகட்டும், இவங்களுடைய ஒரே எண்ணம் சண்டை நடந்துக்கினே இருக்கணும், எல்லாம் நாசமாக போகணும். இதுதான் அவங்களுடைய ஐடியாவாக இருக்குது. அதனால தான் பொருளாதார தடைகள் நீக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் உடனே நீக்க முடியும் அப்படின்னு. சரி, இந்த பொருளாதார தடைகள்லாம் என்னென்னா சட்டப்பூர்வமான தடைகளை. இப்போ ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் யுனைடெட் நேஷன்ஸ் தான் போட்டாங்களே, நீங்களா போட்டிக்க வேண்டியது. இதில் சந்தடி சாக்கில் இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 20வது பொருளாதார தடைகள் அப்படின்னு வேற போட்டுக்கிறாங்க. விளக்கண்ணைங்களா, ஏற்கனவே 19 போட்டுமே அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா 20வது போட்டு மட்டும் என்னடா பண்ண போறீங்க நீங்கள்? சொல்லிக்க வேண்டியதான், நாங்கள் 20 தடை போட்டுட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி பைத்தியங்க தான் அங்கே வந்து உட்காந்து நிற்குது. நாம் என்னடானா நம்பூரில் இருக்கவங்களை பற்றி கழுவி ஊற்றி நிற்கிறோம். யூரோப்லேயே இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து மெத்த படித்தவர்கள். நம்மெல்லாம் வந்து 1 டிகிரி படித்தோன்னா இவங்கெல்லாம் வந்து பல டிகிரிகள் படித்தவர்கள். இப்படி தான் சுற்றின்னு தெரியுதுங்க அங்கே யூரோப்பில் ஏராளமான தற்கொலைகள். ஆல் சடன் ட்ரம்ப்புக்கு புரிஞ்சிடுச்சு எது வந்து ஈரானுடைய வீக் பாயிண்ட் அப்படின்னு. அதனால் எதுக்கு குண்டெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கணும், ஒன்றுமே பண்ணாமல் ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்னு அவங்கள வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன், தெர் இஸ் அ மெத்தட் இன் மேட்னஸ் அப்படின்னு. நாளாக ஈரான் வந்து பணிந்து போவதை தவிர வேறு வழி இல்லை. வயா மீடியாவை ஒரு சொல்யூஷன், அவ்வளோதான். இது வந்து மேபி புட்டின் பேசி ட்ரம்ப்புக்கிட்ட, என்னப்பா இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோமே, என்னப்பா கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்கலாம். பட்டு ஈரான் இனிமேலும் வந்து சீனாவுக்கு நாங்கள் சீப்பாக எண்ணெயை அனுப்புவோம் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாங்ஷன்ஸ் ரிலீஃப் அப்படின்றதே வந்து ஏராளமான கண்டிஷன்ஸோடு தான் வரும். இது நடுவில்
சீனாவில் இருக்க ஒரு அந்த பெட்ரோலியம் கம்பெனி அதற்கு எதிராக வந்து சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு, நீங்கள் ஈரானோட டீல் பண்ணிட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் செகண்டரி சாங்ஷன்ஸும் வந்து கிக்கின் ஆகுது. ஸோ தட் அந்த நிறுவனங்களோட வேறு எந்த நிறுவனங்கள் உலகத்தில் இருக்க எந்த கம்பெனி டீலிங் வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் எதிராக தடைகள் அப்படின்னு சீனா வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. பட் பொங்கி எழுந்துக்கு தான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிட்டு இருக்காரு டுவர்ட்ஸ் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் சீனா. இது வந்து விரைவிலேயே ஈரான் வந்து அமெரிக்காவோட நேரடியாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து எந்த விதமான அந்த தாதா மாமூலும் இல்லாமல் எல்லா கப்பலும் வருவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நண்பர்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.